ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீஷோவில் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தாங்க ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம பார்த்து ஒவ்வொரு விஷயம் செஞ்சாலுமே வீடு கட்டக்குள்ளே, வீடு பார்க்கக்குள்ளே, இதை மாதிரி செய்யக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துடுதுங்க. எதையும் நம்ம மறந்துடுறோம். அப்போ ஏதோ ஒன்று தேவைப்படுது. அப்போ இது இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சு அந்த இடத்த ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி தாங்க இது இப்போ நம்ம வீட்டில் டூத் ப்ரஷ்லாம் வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதுக்கான ஹோல்டர்லாம் இல்லைங்கிறதுக்காக தான் இது வாங்கினது. டூத் ப்ரஷ் மட்டும் இல்லைங்க, நம்ம கண்ணாடி பக்கத்தில் சீப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா பிள்ளைங்களுக்கு பென்சில் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட ஹைட்டு குட்டி தான். இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குங்க. ஆனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த ஸ்டிக்கரை நம்ம செவுத்தில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இதை மாட்டி விடணும். நல்லா இருக்குது. ஓகே, அந்த ஹைட் மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சு. நம்ம ஸ்பூன் ஹோல்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது அடியில் ஹோல்லாம் கொடுத்துருக்காங்க, தண்ணிலாம் அதில் தேங்கி நிற்காமல் வடிகிற மாதிரி. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதை மாதிரி அந்த ஹூக்கில் இதை நம்ம மாட்டி விடணும், அவ்வளோதாங்க. ப்ராடக்ட் இஸ் ஓகே, நல்லா இருக்குது. அப்புறம் தான் வீட்டில் இருக்கிறத மற்றவங்க பார்க்கக்கூடாது, கண்ணு பட்டுடுமா பார்த்தா. அதுவே அடுத்த வீட்டை நம்ம ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டு பார்க்குறாங்க, ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியலிங்க. உங்கள் வீட்டு சைடெலாம் இது நடக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். தான் வீட்டை மட்டும் இழுத்து ஸ்க்ரீன் போட்டு மூடிக்கிறாங்க, கதவை இழுத்து லாக் பண்ணிக்கிறாங்க, இப்படிலாம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் என்ன நடக்குது, என்ன ஏது, அதை தெரிஞ்சுக்கணுமா? அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னங்க செய்ய போகிறோம்? அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் இவங்கெல்லாம் என்ன படிச்சிருக்காங்க, என்ன வாழ்கிறாங்க, எது எனக்கு புரியவே இல்லைங்க. அதை மட்டும் ஜன்னலை திறந்து வச்சு பார்க்குறாங்க, பதுங்கி நின்று பார்க்குறாங்க. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. பொறாமை, வைத்தறிச்சல், தன்னை விட யாரும் வாழ்ந்துடக்கூடாது, தனக்கு கீழேயே எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கடவுள்னு ஒருத்தவன் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பார்க்குறான், அவனே பார்த்துப்பான், விடுங்க.